இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 12 17, 23 25 முடிய நற்செய்தி பகுதி நம்முடைய சிந்தனைக்கு. திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டு விட்டார். இயேசு அதை கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். நசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையோரமாய் அமைந்திருந்த கப்பர்நகூமுக்கு சென்று குடியிருந்தார். அன்பானவர்களே, ஏற்கனவே எசாயா இறைவாக்கினர் இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இயேசு ஒளியாக சித்தரிக்கப்படுகிறார். காரிருளை விரட்டுகின்ற ஒளியாக சித்தரிக்கப்படுகிறார். அப்படித்தான் அவர் வாழ்ந்தார். 8:12 யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவை கூறுவதை நாம் காணுகிறோம், படிக்கிறோம். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளின் நடவான். அன்பானவர்களே, இயேசு அந்த பகுதிக்கு செல்லுகிறார். எல்லாம் புற இன மக்கள் தங்கி வாழுகின்ற இடம். கப்பர்நகூமில் சென்று அவர் கடலோரமாய் இருக்கிற அந்த கப்பர்நகூமிலே தங்குகிறார். செபுலோன் நாடு, நப்தலி நாடு, புற இன பகுதி, கலிலேய பகுதி, கடற்கரை பகுதி, எல்லாம் புற இன பகுதியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பாதப்படிகள் நகர்கின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக இருளில் வாழ்ந்த அந்த மக்கள், காரிருளில் இருக்கும் மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது என்று எசாயா இறைவாக்கினர் இயேசுவினுடைய வருகைக்கு 750 ஆண்டுகள் முன்னே அவர் முன்னுரைக்கிறார். அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். அன்பானவர்களே, இயேசு என்ன அறிவிக்கிறார்? மனம் மாறுங்கள் என்றால், இருளிலே இருக்கிற மக்களே வாருங்கள், ஒளியிடம் வாருங்கள். பொய்மையில் வாழுகின்ற மக்களே உண்மையிடம் வாருங்கள். சாவில் இருக்கின்றவர்களே வாழ்வை நோக்கி வாருங்கள். அழைப்பு விடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த அழைப்பை பலரும் ஏற்றுதான் அவரை தேடி வருகிறார்கள். அவரை தேடி வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் இயேசு குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவிற்று. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். யார் அழைத்து வர வேண்டும்? நாம் தான் அழைத்து வர வேண்டும். மெசியா ஆன்மீக மையம் இருக்கிறது. 2வது சனிக்கிழமை இங்கே மாதந்தோறும் கூட்டம் நடைபெறுகிறது. 300-400 மக்கள் வருகிறார்கள் என்றால், ஏன் நீங்கள் இன்னும் 10 பேரை 5 பேரை அழைத்து வரக்கூடாது? நோயாளிகளை அழைத்து வரக்கூடாதா? உங்களுடைய இந்து சகோதர சகோதரிகள், நண்பர்களை அழைத்து வரக்கூடாதா? உங்களுடைய சொந்த ஊரிலே இருக்கிற ஆலயத்திற்கு செல்லுகிறவர்கள், மரியாயன் சேனை போன்ற நிலைகளிலே இருப்பவர்களை எல்லாம் அவர் இந்த இயேசுவை அறிமுகப்படுத்தி, மெசியா ஆன்மீக மையத்தை அறிமுகப்படுத்தி அழைத்து வரக்கூடாதா? அந்த சீடத்துவம் உங்களிடம் இல்லையா? இயேசுவிடம் மற்றவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற கடமை உங்களிடம் இல்லையா? நம்மிடம் உண்டு. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். அன்பின் கடவுளே, பேரொளியான வாழ்வான இயேசுவை அடைந்து வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படி, இருளிலிருந்து ஒளிக்கு தப்பி வரும்படி மற்ற மக்களை அழைத்து வர வேண்டும் என்று எங்களை திருமுழுக்கு யோவான்களை போல உம்மிடம் அழைத்திருக்கிறேன். திருமுழுக்கு வழியாக எங்களை அழைத்திருக்கிறேன். உம்மீது நம்பிக்கை கொள்ள செய்த எங்களுடைய முன்னோர்கள் வழியாக எங்களுக்கு அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவினுடைய வார்த்தைகளை தியானிக்க, இயேசுவினுடைய வழிமுறைகளை கடைபிடிக்க வென்று மற்ற மக்களை உம்மிடம் கொண்டு வர வேண்டும் என்ற கடமை உணர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.